குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம ஏற்கனவே இன்ஃபினிட்டிவை ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் அ வெர்பு, ஆப்ஜெக்ட் ஆஃப் அ வெர்பு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ வெர்பா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதே இன்ஃபினிட்டிவை ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன் எப்படி பயன்படுத்துறது, அட்வெர்பா எப்படி பயன்படுத்துறது, அட்ஜெக்டிவா எப்படி பயன்படுத்துறது, குவாலிஃபையிங் அட்ஜெக்டிவா எப்படி பயன்படுத்துறது, குவாலிஃபையிங் சென்டென்ஸாக எப்படி பயன்படுத்துறது. சிக்ஸ்த்து அது ரெண்டாக பிரித்து டு பைன்னு இருந்ததுன்னா டு அதுக்கப்புறம் ஒரு வேர்டை அப்புறம் பை அதை பிரித்து போட்டால் அதுக்கு ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவாக பயன்படுத்துறதுங்கிறது இன்றைக்கி பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு ப்ரிப்போசிஷனுடைய ஆப்ஜெக்டாகவும் ஒரு இன்ஃபினிட்டிவ் வரும். ப்ரிப்போசிஷனுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னா தி கேர்ள் வாஸ் அபவுட் டு லாஃப். The girl was about to preposition. The girl was about to laugh. About what? To laugh. Up to laugh is the infinitive. There was nothing left except to run. Except. To run is the infinitive. The parents had no choice but to pay the amount. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷனாகவும் வரும். நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் ஆஸ் அட்வெர்பு வரும். அட்வெர்புங்கிறது எங்கே எப்படி எப்பொழுதுங்கிற கேள்விக்கு வரக்கூடிய பதில். மை பிரதர் ஷவுட்டட். மை பிரதர் ஷவுட்டட். வை? டு அட்ராக்ட் மை அட்டென்ஷன். மை பிரதர் ஷவுட்டட் டு அட்ராக்ட் மை அட்டென்ஷன். அப்போ டு அட்ராக்ட் அது இன்ஃபினிட்டிவ். தி கிரேட் மேன் லைக் டு சர்வ் தி புவர். டூங்கிற ப்ரிப்போசிஷன் வருது அங்க, அதுதான் இன்ஃபினிட்டிவா பயன்படுத்துறோம். த கிரேட் மேன் லைக் டு சர்வ் தி புவர். த பாய் ரேன் டு டெலிவர் த மெசேஜ். அட்வெர்பா பயன்படுத்துறோங்க, டு டெலிவர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் யூசேஜ் என்னன்னா இன்ஃபினிட்டிவ் ஆஸ் அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்ங்கிறது என்னன்னா வென் அந்த கேள்விக்கு பதில் வரணும், வேர் பதில் வரணும், ஹவு பதில் வரணும், வந்தால் அது அட்ஜங்க்ட். யுவர் ஃபாதர் இஸ் த பெஸ்ட் மேன் டு அட்வைஸ் அஸ். யுவர் ஃபாதர் இஸ் த பெஸ்ட் மேன். எதுக்கு யுவர் பெஸ்ட் மேன்? To advise us. So to adviseங்கிறது அட்ஜங்க்டா வருது ஒரு சென்டென்ஸ்ல. It is an ideal place to play. To play அது ஒரு அட்ஜங்க்டா வருது. He has a good book to read. To read அந்த இன்ஃபினிட்டிவ் வருது. ஸோ இந்த மூணு சென்டென்ஸ்லையும் இன்ஃபினிட்டிவ் அட்ஜங்க்டினுடைய ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ இன்ஃபினிட்டிவ் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அன் அட்ஜங்க்ட். நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் இன்ஃபினிட்டிவ் இஸ் குவாலிஃபையிங் அன் அட்ஜெக்டிவ். An infinitive qualifies an adjective in a sentence. That girl is too intelligent to fail. ரொம்ப கெட்டிக்காரி, அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. Too intelligent to fail. To failங்கிறது infinitive. It is so to taste. நமக்கு நாக்குக்கு அது ரொம்ப சோறாக இருக்குன்னா கரகரான் இருக்குது, கொஞ்சம் உப்பு கலந்த மாதிரி இருக்குது. It is difficult to write. To write எழுதுறது ரொம்ப கஷ்டம். அப்போ குவாலிஃபையிங் அட்ஜெக்டிவ்னா அட்ஜெக்டிவே நவுனை குவாலிஃபை பண்ணுது, அந்த அட்ஜெக்டிவையும் இன்ஃபினிட்டிவ் குவாலிஃபை பண்ணும். அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு, இன்ஃபினிட்டிவ் குவாலிஃபையிங் சென்டென்ஸ். சென்டென்ஸ் எப்படின்னா ஒரு வாக்கியம் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் எ ஃபூல் ஒரு சென்டென்ஸ் அது. அப்போ அதுக்கு முன்னால எப்போ, எந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால் சில சமயத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிற எப்போ முட்டாத்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போன்னா டு பி பிளண்ட், அதாவது முகத்தில் அடிச்சாப்புல பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டு பி பிளண்ட். டு பி பிளண்ட் யூ ஆர் அ ஃபூல். நான் சொல்லணும்னா
நீ முட்டாள் மாதிரி பேசுகிற அப்படின்னு அர்த்தம். டு திங்க் அலவுட், ஐ நீட் எ லோன்லி பிளேஸ். நான் நல்ல ஆழ்ந்து யோசிக்கணும்னா தனிமையான பிளேஸ் ஒன்று எனக்கு தேவை. டு திங்க் அலவுட், ஐ நீட் அ லோன்லி பிளேஸ். அடுத்தது 9th யூஸ், ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ்னு பேர். அப்படின்னா என்னன்னா, இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா ஐ வாண்ட் டு பிளே இன்ஃபினிட்டிவ்னு பார்த்தோம். இந்த டூவும் வெர்பும் ரூட் வெர்பும் சேர்ந்து வரும். இப்போ ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ்னா அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு வார்த்தை வரும். பெரும்பாலும் ஒரு அட்வெர்ப் வார்த்தையாக வரும். எப்படி சாம்பிள் பார்க்கணும்? We request you to kindly come and preside over the function. We request you to kindly come. To come தான் infinitive. ரெண்டுக்கு நடுவில் கைண்ட்லி ஒரு வார்த்தை வருது. அப்போ இன்ஃபினிட்டிவ் ஒன்றாவது ஸ்பிளிட் ஆகிடுது. கைண்ட்லி இஸ் அட்வெர்ப். The thief tried to secretly open the box. The thief tried to secretly open the box. Secretlyங்கிறது to open, அதுக்கு நடுவில் வருது. அப்போ அது ஒரு ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவ். We were unable to correctly guess the answer. எங்களால் கரெக்டாக அந்த ஆன்சரை யூகிக்க முடியலைன்னு சொல்கிறோம். அதனால ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்டுங்கிறது ரூட் வெர்ப் மட்டும் வந்தாலும் இன்ஃபினிட்டிவ், 2 + ரூட் வெர்ப் வந்தாலும் இன்ஃபினிட்டிவ். இப்போ அதை சப்ஜெக்டாக பயன்படுத்தலாம், ஆப்ஜெக்டாக பயன்படுத்தலாம், வெர்புக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பயன்படுத்தலாம், ப்ரிப்போசிஷனோட பயன்படுத்தலாம். இப்படியெல்லாம் ஒரு 8 விதத்தில் உபயோகப்படுத்திட்டு ஸ்பிளிட் இன்ஃபினிட்டிவாகவும் பயன்படுத்தலாம். ரெண்டையும் பிரித்து நடுவில் ஒரு அட்வெர்ப் வர்ற மாதிரி. We can use infinitive in 9 ways and split infinitive is one of the ways.